हर नमः पार्वती पतये தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமகாசன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகாசன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தர்மபுராதீன ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை சிவனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கும் திரு மோகன் பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சென்ற சிந்தனையில் 30வது திருவிளையாடல் உலவாக்கிளி அருணி 30வது திருவிளையாடல் மெய்காட்டிட்ட படலம் என்கின்ற படலத்தை நாம் சிந்தித்து நிறைவு செய்தோம். இன்றைய தினம் 31வது திருவிளையாடல் உலவாக்கிளி அருளிய படலம் என்கின்ற திருவிளையாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பொருட்டு பரிவயவரே ஆகி செடியன் காணவிடை கொடியார் வந்து மெய் காட்டு கொடுத்த வண்ணம் எடுத்துரைத்தும் கடியார் கொன்றை முடியார் அக்கண்டிகாடன் தனக்கு இசைந்த படியார் உலவா கிழி கொடுத்த படியை அறிந்த படி பகர்வான். பொதுவாக பரஞ்சோதி முனிவர் ஒரு திருவிளையாடல் ஆரம்பிக்கும் பொழுது முதல் பகுதியில முந்தின திருவிளையாடலை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுப்பாங்க. அதிலேயே அதே பாட்டில் அடுத்த திருவிளையாடல் என்ன, அதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோன்ற அமைப்பில் இந்த முதல் பாடல் இருக்கின்றது. அடியார் பொருட்டு, அடியார்னா இங்க சௌந்தர சாமந்தன் என்கின்ற அந்த படைத்தளபதி, படைகளுக்கு அமைச்சர். அந்த சௌந்தர சாமந்தனுக்காக, அவருக்காக பரிவயவர் ஆகி, பரின குதிரை, வயவர்னா வீரர், வயப்படுத்துதல், குதிரையை வயப்படுத்துதல், போருக்கு வயப்படுத்துதல், குதிரை ஏற்றத்திற்கு வயப்படுத்துதல், குதிரை செலுத்துவதற்கு வயப்படுத்துதல். அதனால பரிவயவர்னா குதிரை வீரர்னு அர்த்தம். அப்போ அந்த குதிரை வீரராக சொக்கநாதர் பெருமான் அந்த சௌந்தர சாமந்தனுக்காக வருகின்றார். மேலும் செடியன் காண, செடியன்னா பாண்டியன், பாண்டிய மன்னன் காணுமாறு விடைக்கொடியார் வந்து, இடபக்கொடியை உடைய அந்த சொக்கநாத பெருமான், விடைன இடபம், அந்த இடபக்கொடியை உடைய அந்த சொக்கநாத பெருமான் வந்து மதுரைக்கு வந்து மெய்காட்டு கொடுத்த வண்ணம் எடுத்துரைத்தும், தன்னுடைய திருமேனியை காட்டி, மேலும் அந்த படை கூட்டங்களெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்த படை கூட்டங்களாக அதற்கு ஏற்றார் போது அந்த திருமேனியை காட்டி அந்த வரலாற்றை இதுவரைக்கும் நான் எடுத்து கூறினேன் அப்படின்ட்டு பரஞ்சோதி முனிவர் இந்த முதல் 4 வரியில 30வது திருவிளையாடலை பற்றிய ஒரு குறிப்பை கொடுக்குறாங்க. அடுத்த இதில்
கடியார் கொன்றை முடியார். கடினா வாசனைன்னு அர்த்தம். அந்த ஆறுனா மிகுதி. மனம் மிகுந்த அந்த கொன்றை மலர்களை தலைமுடியில் அணிந்த சிவபெருமான். கடியார் கொன்றை முடியார்னா சொக்கநாத பெருமான். அக்கன்னி நாடன் தனக்கு, அந்த கன்னி நாடன் யாரு? பாண்டிய மன்னன். கன்னி நாடன்னா பாண்டிய மன்னன் அர்த்தம். அந்த பாண்டிய மன்னனுக்கு இசைந்தபடியால், மனமொத்த அன்பன் ஆனபடியால். இசைந்தபடினா என்ன அர்த்தம்? அந்த பாண்டிய மன்னனுக்கு மனம் ஒத்த அன்பனாக சொக்கநாத பெருமான் இருந்ததனால் அந்த பாண்டிய மன்னனுக்கு உலவா கிளி கொடுத்த, அந்த அள்ள அள்ள குறையாத அந்த கிளி, அந்த பொற்காசுகளை தரக்கூடிய அந்த உலவா கிளி, அந்த உலவா கிளியை பாண்டிய மன்னனுக்கு சொக்கநாத பெருமான் கொடுத்த படியை, அந்த திருவிளையாடலை அறிந்த படிப்பகர்வான். நான் தெரிந்தவாறு, எனக்கு தெரிந்த அளவில் அதை எடுத்து கூறுகின்றேன். பகர்வான்னா கூறுகின்றேன், சொல்லுகின்றேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த 4 வரியில இந்த திருவிளையாடலை பற்றிய ஒரு சிறு குறிப்பை கொடுக்குறாங்க. அதாவது வயவர் அப்படின்னா வயப்படுத்துதல், குதிரையை தன்வயப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த குதிரைகளை தன்வயப்படுத்துவதனால் அந்த குதிரையில் ஏறி வரக்கூடிய வீரருக்கு பரிவயவர் அப்படின்ட்டு பேரு. விடைக்கொடியார் சொக்கநாத பெருமான சொல்லும்போது அவர் இடபக்கொடியை உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய திருமுறைகள்ல இந்த இடபக்கொடியை பற்றி வருகின்றது. திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அருகரோடு புத்தர் அவர் அறியா அரண் மலையான் மருகன் வரும் இடபக்கொடி உடையானிடம் கருது குழல் மடவார் கடி குறிஞ்சியது பாடி முருகன்னது பெருமையே பகர் முடுகுன்று அடைவோமே. இன்னும் திருமுறை முதல் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சேவுயரும் தின்கொடியான் திருவடியே சரணென்ற சிறந்த நண்பார் நாவியரும் மங்கையோடு நான் முகன் தான் வழிபட்ட நலன்கொள் கோயில். முதல் திருக்குறையில சொல்றாங்க, சே உயரும் புன்கொடியான். சேனா இடபம்னு அர்த்தம். அந்த இடபக்கொடி உயர்ந்து இருக்கக்கூடிய வலிமையான கொடியை உடையவர் அப்படின்ட்டு. அப்படி அந்த இறைவன் இடைக்கொடியாராக இருக்கின்றார். கடி அப்படின்னா அது முடிச்சல், இடத்துக்கு தகுந்தாப்புல அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிறோம். கடிநகர் அப்படின்னா காவல் மிகுந்த நகர்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க கடியார் கொன்றை அப்படின்னா வாசனை மிகுந்த கொன்றை. அந்த கொன்றையை வச்சு இதற்கு பொருள் எடுத்துக்கிறோம். இப்படி அந்த கடிங்கிறது இடத்துக்கு தகுந்தாப்புல எல்லாம் அது பொருள் கொடுக்கும். அது குறிச்சொல்லுக்கு பேர். அந்த கடியார் கொன்றை, மனம் மிகுந்த கொன்றையை தலைமுடியில் அணிந்திருக்கக்கூடிய அந்த இறைவன். கன்னிநாடன் அப்படின்னா அம்பிகை அந்த தடாதகை பிராட்டியாக இருந்து மதுரையை அரசாட்சி செய்ததனால் இந்த நாட்டுக்கு பேர் கன்னிநாடு. அந்த கன்னி நாட்டை ஆண்ட பாண்டியர்களுக்கு பேர் கன்னிநாடன் அப்படின்ட்டு இதற்கு பெயர். வள்ள குடமூடனன் திங்கள் வாரம் தொடுத்து சிவதருமம் உள்ள எல்லாம் வடாது நோக்கு ஒழுகும் பணியால் தன்னாட்டில்
எள்ளல் இல்லா வேதியரை இகழ்தான் அதனால் மழை மறுத்து வெள்ளம் அருக வளம் குன்றி விளைவு அக்கியது நாடெல்லாம் வள்ளல் குலபூடனர் வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த குலபூடன பாண்டியனினுடைய ஆட்சி காலம் மதுரையில் நடந்து கொண்டிருக்கின்றது. சென்ற திருவிளையாடல் 30வது திருவிளையாடலையும் குலபூடன பாண்டியன் தான் இருந்தாரு. இப்ப இந்த 31வது திருவிளையாடலையும் குலபூடன பாண்டியன் தான் இருக்கிறார். அந்த வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த குலபூடன பாண்டியன் திங்கள் வாரம் தொடுத்து, திங்கள்னா மாதந்தோறும், வாரம்னா வாரந்தோறும், மாதந்தோறும் வாரந்தோறும் தொடுத்து, விடாது, தொடுத்துன்னா விடாது அப்படின்னு அர்த்தம், தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். சிவதர்மம் உள்ள எல்லாம், சிவதர்மத்தில் என்ன என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் வழாது நோற்று ஒழுகும் வழியால், வழாது வழுவாமல், அந்த சிவதர்மத்திலிருந்து வழுவாமல் அந்த தர்மங்களை எல்லாம் நோற்று நோன்பாக இருந்து செய்து ஒழுகும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்புறம் அதன் வலியால், அந்த செருக்கினால், வலினா இந்த இடத்துல அந்த ஒரு நாம் சிவபெருமானுக்குள்ள தர்மங்களை எல்லாம் மிகச் சரியாக செய்து கொண்டு வருகின்றோம் அப்படிங்கும் போது அதுல நமக்கு ஒரு செருக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட செருக்கினால் தன் நாட்டில், அவனுடைய நாட்டில், மதுரை நாட்டில் எள்ளல் இல்லா வேதியரை, குற்றமில்லாத அந்த வேதியர்கள் அனைவரையும், அந்தணர்களை இகழ்ந்தார். யாரு? மன்னன். அதனால் மழை மறுத்து, அந்த வேதியர்களை இகழ்ந்ததனால் மழை இப்பொழுது பெய்யாது அப்படியே நிற்கின்றது. மழை மறுத்து, மறுத்துன்னா பெய்யாது நிற்கின்றது. மழை பெய்யலைன்னா ஆற்றுல வெள்ளம் வராது. வெள்ளம் அருக, வெள்ளம் இல்லாமல் போக, அருகிவிட்டது அப்படின்னா இல்லாமல் போய்விட்டது. வைகை நதியில வெள்ளம் வரவில்லை. இதனால் வளம் குன்றி, வளம் குறைந்து, விளைவு அக்கியது, நாட்டில் விளையக்கூடிய அந்த விளைச்சல் தானியங்கள்லாம் சுருங்கி போச்சு. அக்கியதுன்னா சுருங்கி போச்சு அப்படின்னு அர்த்தம். நாடு எல்லாம், அவனுடைய பாண்டிய நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை சந்திக்கின்றது பாண்டிய நாடு. அப்போ நாம் இறைவனை வணங்கும் போது நமக்கு அதுலேயும் ஒரு செருக்கு வரத்தான். நாம் இறைவனை நன்றாக வணங்குகின்றோம், இறைவனை பாடுகின்றோம், இறைவனுக்கு பூஜை செய்கின்றோம்னுட்டு நம்மளை அறியாம நமக்கு ஒரு செருக்கு வரும். அந்த செருக்கிலிருந்து நம்ம வெளியில வரணும். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிறவி, இறைவனை வணங்குவதற்காக கொடுத்திருக்கக்கூடிய பிறவி, அதுல நம்ம வணங்குறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடையே நம்ம போயிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். நான் பூஜை பண்றேன், என்னை எல்லாரும் வணங்கணும் அப்படிங்கிற எண்ணம் போல ஆணவம் வந்துட்டுன்னா அதுபோல இந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு செருக்கு வந்து விடுகிறது. சிவதர்மங்களை எல்லாம் நாம சரியாக செய்தோம் அப்படிங்கிறதுனால அந்தணர்களை மதிக்காம அவர்கள் செய்யக்கூடிய வேள்விகளை எல்லாம் வேள்விகளுக்கெல்லாம் சரியான ஆதரவு கொடுக்காம இருந்ததுனால மழை இல்லாமல் போகிறது. மழை இல்லாட்டா வெள்ளம் குறைஞ்சு போயிடும். வெள்ளம் இல்லாட்டா நாட்டில் நிலத்தடி நீர் இல்லாமல் போயிடும். மழை இல்லாட்டாலேயே நாட்டில் நிலத்தடி நீர் வளம் சுருங்கி போயிடும். அதனால விளைவுகள் எல்லாம், விளைச்சல் தானியங்கள்லாம் ஒன்றை ஒட்டி ஒன்று பாதிப்பு. அது எல்லாம் விளைச்சல்லாம் குறைஞ்சு போயிடுது. விளைச்சல் குறைஞ்சாச்சுன்னா எப்படிப்பட்ட தர்மம் செய்யக்கூடியவனையும் அந்த வறுமைங்கிறது அசைச்சு பார்த்து அதை திருவள்ளுவர் அழகா சொல்லுவாங்க.
வான் சிறப்பு வந்து சொல்லுவாங்க, மழை பெய்யலைன்னா தர்மம் செய்யக்கூடியவனுடைய மனசையும் அந்த மழையானது, அந்த வறுமையானது அவனுடைய மனசையும் வந்து பாதிக்க. நாம் செய்யணுமா இந்த தர்மத்தை, நம்மள்கிட்டே ஒன்றும் இல்லை, நாம் இந்த தர்மத்தை செய்யணுமா அப்படிங்கிற சிந்தனை வந்து வரவழைச்சிருமா அந்த வறுமை. இன்னும் திருக்குறளில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்தனர் என்போர் அறவோ மற்ற உயிர்க்கும் செந்தன்மை கொண்டு ஒழுகலால், எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்வதற்காக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்தனர்கள் அப்படின்ட்டு. மேலும் அந்த வேள்விகளெல்லாம் செய்யலை அப்படின்னா மழை வந்து இல்லாமல் போகும். அந்த வேள்விகளில் போடக்கூடிய அந்த மருந்து பொருட்கள், சமித்துகள், இதெல்லாம் வந்து மழையை நமக்கு கொண்டு வருது. அதை சம்பந்த பெருமான் வந்து திருமுறைகளில் சொல்கிறாங்க. ஒரு திருமுறையில், 3ஆம் திருமுறையில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சம்பரத்து அருளி சலந்தரன் வீய தடருமிழ் சக்கரம் படைத்த எம்பெருமானார் இனிதினம் குறைவிடம்பிடவில் அம்பரமாகி அழகுமிழ் புகையின் ஆகுதியால் மழை பொழியும் கும்பர்கள் ஏற்றும் ஓமாம்புலியோர் உடையவர் வடத்தழி, அதுவே ஓமாம்புலியோர்னு சொல்றாங்க. அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியால், அந்த வேள்வியில கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதிகள்னால மழை நமக்கு கிடைக்கும். அதனாலதான் அந்த வேள்விகளில் நிறைய மருந்து பொருட்களை எல்லாம் சேர்க்கிறாங்க. அது நேரடியாக அந்த புகை வந்து போய் வான்மண்டலத்தையும் சுத்தப்படுத்துது, நம்முடைய காற்று மண்டலத்தையும் சுத்தப்படுத்துது. நமக்கும் அந்த வேள்வி புகையை சுவாசிக்கிறவங்களுக்கும் ஒரு உறுதிப்பாடை உடம்புக்கு கொடுக்கின்றது. அதனால அந்த வேள்விகள் அந்தணர்களை வேண்டால் அடுத்தது என்னது, அவங்க செய்யக்கூடிய வேள்வி இல்லாமல் போயிடும். அதனால மழை வந்து இல்லாமல் போய்விடுகிறது. இதுல திருவாசகத்திலையும் சொல்லும்போது, முன்னிக்கடலை சொல்லும்போது என்ன பொய்யாய் மழையேதோ இருப்பாவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த முதல்ல வந்து ஆசீர்வாதத்திலேயே வந்து நம்முடைய இதுல என்ன சொல்றோம், வான்முகில் வளாது. அப்போ அந்த மேகம் வந்து அழகிய அந்த கருமேகங்கள் எல்லாம் நமக்கு மழையை தர வேண்டும். அப்படி மழையை தந்தால் தான் வளம் மலிந்து கிடைக்கும். அதான் மலிவளம் சொல்றது அப்படின்ட்டு. மன்னன் போன்முறை அரசு செய்க, இது ரெண்டும் இருந்தால் தான் அரசனாலேயே வந்து நேர்மையான முறையில் அரசாட்சி செய்ய முடியும். விளைச்சல் விளைஞ்சாதானே ஏதாவது வரி கொடுப்பாங்க. விளைச்சலே விளையலைன்னா அரசன் வந்து கட்டாயப்படுத்தி தான் வரி வசூல் பண்ணணும். அப்போ ஒன்றை தொடுத்து ஒன்று வந்து வருகின்றது. அதனால இந்த பாண்டிய மன்னன் அந்த அந்தணர்களை வந்து இகழ்ந்ததுனால மழை போயிருக்கு. அதாவது அடியார் ஆகிய சௌந்தர சாமந்தன் என்கின்ற அந்த படைத்தளபதியாக குலபுடன பாண்டியனுக்கு இருந்த பல படைத்தளபதியின் பொருட்டு அவருக்காக அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக சொக்கநாத பெருமான் குதிரை வீரராக செழியனாகிய பாண்டிய மன்னன் காணுமாறு இடவக்கொடியை உடையவர் அவர் அந்த மன்னன் முன்னிலையில் வந்து தன்னுடைய திருமேனியை காட்டி, தன்னோடு வந்த அந்த படை வீரர்கள் அவர்களையும் இந்த நாட்டில் உள்ளவர்கள் என்று அவர்களுடைய திருமேனியையும் காட்டி கொடுத்து செய்த அந்த அற்புதமான திருவிளையாடலை இதுவரைக்கும் எடுத்து கூறினேன். அடுத்து நான் 31வது திருவிளையாடல் உலவாக்கிழி அருளிய படலம் என்கின்ற திருவிளையாடலை உங்களுக்கு தெரிந்தபடி எடுத்து கூறுகின்றேன். மனம் மிகுந்த ஒன்றை மலரை முடியில் அணிந்த அந்த சொக்கநாத பெருமான் அந்த கன்னி நாட்டை ஆளக்கூடிய குலபூடன பாண்டியனுக்கு
மனமொத்த அன்பனாக அந்த சொக்கநாத பெருமான் இருந்ததனால் அந்த பாண்டிய மன்னனுக்கு அள்ள அள்ள குறையாத அந்த உலவாக்கிடியை கொடுத்த அந்த திருவிளையாடலை நான் அறிந்த வரையில் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன் என்று பரஞ்சோதி முனிவர் முதல் பாடலில் முந்தைய திருவிளையாடலையும் இப்பொழுது சொல்ல இருக்கக்கூடிய திருவிளையாடலையும் கூறுகின்றார். வள்ளல் ஆகிய குலபூடன பாண்டியன் மாதந்தோறும் வாரந்தோறும் இடைவிடாது தவறாது தான் செய்யக்கூடிய அந்த சிவ தர்மங்கள் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அது அனைத்தையும் வழுவாமல் அதில் மிகவும் நேர்த்தியாக அதை நோன்பிருந்து அந்த தர்மங்களை எல்லாம் செய்து வருகின்றார், செய்து ஒழுகிக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக அந்த சிவதர்மம் செய்யக்கூடிய அந்த ஒரு வலிமையின் காரணமாக அவனுக்கு ஒரு செருக்கு ஏற்படுகிறது. ஆகையினால் அவன் அந்த பாண்டிய மன்னன் தன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குற்றமில்லாத வேதியர்களை எல்லாம் இகழ்கின்றான். வேதியர்களை இகழும் போது அவர்கள் செய்யக்கூடிய வேள்வி தொழிலும் அங்கே இல்லாமல் போகின்றது. அவர்கள் செய்யக்கூடிய வேள்வி தொழில் இல்லாமல் போனதனால் அங்கே மழை, மதுரை அந்த பாண்டி மண்டலத்தில் மழை பெய்யாது இருக்கின்றது. மழை பெய்யாமல் இருப்பதனால் வைகை நதி போன்ற மற்ற நதிகளில் வெள்ளம் இல்லாமல் போகின்றது. தண்ணீர் வரத்து இல்லாமல் போகின்றது. தண்ணீர் வரத்து இல்லாமல் போனதன் காரணமாக வளங்கள் எல்லாம் குன்றி பூமியில் விளையக்கூடிய அந்த தானியங்களினுடைய விளைவு சுருங்கி போகின்றது. தானியங்கள் விளைவு இல்லாமல் போகின்றது. இப்படி அந்த பாண்டிய நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தை சந்திக்கின்றது. அறவோர் எல்லாம் நிரப்பு எய்தி ஆகம் கிடந்த நூலன்றி மறைநூல் இழந்து முனிவேவி வானோ வேள்வி தென்புறத்தில் உரைவோர் வேள்வி இடந்து இழிந்த தொழில் செய்து ஆற்றாது உயிர் வளர்ப்பான் புறநாடு அணைந்தார் பசியாவே ஒழுங்கி ஒழிந்த கொடியெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்பவே முன்னாலேயே நடந்து அதை அழகா படம் பிடிச்சு காட்டுறாங்க. அறவோர் எல்லாம் நிரப்பு எய்தி, அந்த அறத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் இப்பொழுது வறுமை அடைந்து விடுகின்றார்கள். அப்போ அறம் செய்யக்கூடியவர்களுக்கு செழிப்பு இருந்தால் தான் அறம் செய்ய முடியும். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அறம் செய்வதற்கு வசதி இருக்கணும்ல. ஊரே வறுமையா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அறவோர் எல்லாம் நிரப்பு எய்தி வறுமையை அடைந்து. ஆகம் இந்த இடத்துல அறவோர் அப்படின்னா அந்தணர்கள்னு எடுத்துக்கிடலாம். ஆகம் கிடந்த நூல் அன்றி மறை நூல் இழந்து. அவங்க உடம்பு ஆகம்னா உடம்பு, உடம்புல அவர்கள் பூநூல் தான் அணிந்திருக்காங்க. ஆனால் அந்த பூநூல் அணிந்ததின் தாற்பயமாக இருக்கக்கூடிய வேதங்களை அவர்கள் சொல்லவில்லை, வேள்விகளை வளர்க்கவில்லை. ஏன்னா அரசன் இகழ்கின்றான். இகழும் போது அவர்களை எப்படி வேள்வி செய்ய விடுவான்?
அதனால அவங்க அந்த அந்தணர்கள்னு சொல்வதற்கு இலக்கணமாக அவர்களுடைய உடம்பில் அந்த பொருள் மட்டும்தான் கிடந்துச்சு. மற்றபடி வேத பாராயணமோ அந்த வேள்விகள் செய்யக்கூடியதோ அதையெல்லாம் அவர்கள் இழந்து நிற்கின்றார்கள். ஒருத்தர் கூப்பிட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா தானே அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அது இல்லாததுனால மறை நூல் இழந்து அந்த வேத நூல்களையும் அவர்கள் இழந்துன்னா என்ன அர்த்தம்? ஒன்றை தொடர்ந்து பாராயணம் செஞ்சால் தான் மனசுல தங்கி இருக்கும். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது அந்த நம்ம என்ன என்ன படிச்சோங்கிறத ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணும்னா 1 மாசம் தங்கி இருக்கும். அது அப்போ அந்த இந்த மறைநூல் இழந்து அப்படின்னா வேத பாராயணங்கள் பண்ணாமல் இருந்து அப்படின்னு அர்த்தம். முனி வேள்வி வானோர் வேள்வி தென்புலத்தின் உறைவோர் வேள்வி. அந்த முனிவர்கள் செய்யக்கூடிய வேள்வி, தேவர்களுக்காக செய்யக்கூடிய வேள்வி, தென்புலத்தார்கள் முன்னோர்கள் அவர்கள் குலத்தில் உறைவோர் வேள்வி. இதில் இறைவனுக்கு செய்யக்கூடிய வேள்வி இதெல்லாமே அடங்கும். அந்த வேள்விகளை எல்லாம் இழந்து அந்த வேள்விகளை எல்லாம் செய்யாது அப்படின்ட்டு. அதாவது இறைவனுக்கு செய்யக்கூடிய வேள்வி, அந்த முனிவர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய வேள்வி, வானோர்களுக்குரிய வேள்வி, அந்த முன்னோர்கள் தென்புலத்தார்கள் இவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த வேள்வி, இது அனைத்தையும் அவர்கள் இழந்து. எதனால் இழந்து? யாரும் அவங்கள கூப்பிடல. ஏன்னா அரசனே அவர்களை இகழ்ந்து நிற்கின்றார். அரசன் இகழ்ந்து நிற்கும் போது மற்றவர்களும் கூப்பிட மாட்டாங்க. அப்படி எல்லாவற்றையும் வேள்விகள் செய்ய வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் இழந்து, சரி இப்ப எப்படியாவது வாழ்ந்தாகணுமே அப்படின்ட்டு ஏதோ கிடைத்த தொழில்களை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். இடிந்த தொழில் செய்து அவர்களுடைய தொழில் வேதம் போதுதல், வேள்வி செய்தல். அதை விடுத்து வேறு எந்த தொழில் செய்தாலும் அவர்களுக்கு இடிந்த தொழில் தான். அப்படிப்பட்ட அந்த இடிந்த தொழில்களை செய்து ஆற்றாது, தாங்க முடியாது உயிர் வளர்ப்பான் புறநாடு அடைந்தார். உயிரை எப்படியாவது வளர்க்க வேண்டும், காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னுட்டு அந்த அந்தணர்கள்லாம் வேறு நாடுகளுக்கு செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். புறநாடுனா வேறு நாடுகளுக்கு செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். இங்கே பசியாலே ஒழுங்கி ஒழிந்த குடியெல்லாம், அதாவது வேள்வி செய்யலை அப்படிங்கிறதுனால மழை இல்லை, தானியம் விளையலை, மீதி இருக்கக்கூடிய அந்த குடிமக்கள் எல்லாம், ஒழிந்த குடினா மற்ற குடிமக்கள்னு அர்த்தம். அந்த மற்ற குடிமக்கள் அனைவரும் பசியினால் இப்பொழுது ஒழுங்கி வேதனையை அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ வேத வேள்விகள், வேத பாராயணங்கள், வேத வேள்விகள், இதையெல்லாம் ஆகம வேள்விகள், இதெல்லாம் நம்ம செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். சமணர்கள் இந்த வேள்வியே வீணானது அப்படின்னுட்டு அவங்க இருந்தாங்க. சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சொக்கநாத பெருமான்கிட்ட பாடும்போது என்ன சொல்றாங்க? வேத வேள்வியை நிந்தனை செய்து உழல் ஆதமில்லே அமனோடு தேரனை வாதில் வென்றழிக்க திருவுள்ளமே பாதுமாதுடன் ஆய பரமனே ஞானம் நின் புகழே ஆக வேண்டும் தென் ஆலவாயில் உறையும் ஆகியே. சமணர்கள் என்ன செஞ்சாங்க? வேத வேள்வியை நிந்தனை செய்து உணர்ந்தார்கள். இதெல்லாம் வீணானது அப்படின்ட்டு அவர்கள் தோணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அறிவில்லாத சமணர்களை வாதில் வென்றடிக்க, வாதில் நிச்சயமாக எனக்கு வெற்றி கிடைக்கும், அதான் வென்று. ஒரு செயலை செய்யும் போதே எனக்குத்தான் வெற்றின்னு சொல்வது, அதான் வாதில் வென்று, அங்க வெற்றி பெற்று.
அந்த வெற்றி பெற்றதனால் அவர்கள் அழிந்து விடுவார்கள். அதான் அதில் சொல்றார், வாதில் வென்று அழிக்க திருவுள்ளமே. உனக்கு சம்மதமா? வெறுமனை நான் வாதில் வெல்ல உனக்கு சம்மதமான்னு கேட்கணும். நான் வாதில் வெல்வதற்கு உனக்கு சம்மதமான்னு சொப்பனாத பெருமான்கிட்ட கேட்கணும். நான் வாதில நிச்சயமா வெல்லுவேன், அதனால அவங்க அழிவாங்க. அதையும் அவர் சொல்றார். அவர்கள் நான் வாதில் வெல்வதற்கும் உனக்கு சம்மதமா, அந்த சமணர்கள் அழிவதற்கும் உனக்கு சம்மதமா? இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு இடம், சொக்கநாத பெருமான்கிட்ட சம்பந்த பெருமான் கேட்கக்கூடிய இடம் ஒரு வித்தியாசமான இடம். வாதில் வெல்ல வாதில் வெல்ல திருவுளமும் கேட்கணும். புரிஞ்சுக்கல? நான் வாதில வெல்வேன், நான் நிச்சயமாக வெல்வேன். நான் வெற்றி பெற்றதனால் அந்த சமணர்கள் கழுவேறு தாங்கல்ல, அவ்வளவு அவங்களாத்தான் போட்டியா வைக்காங்க. சம்பந்த பெருமான் உங்களை கழுவேரெல்லாம் சொல்லலை, கருணாமூர்த்தி அவர். அவங்களா நாங்கள் சொன்னதை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம்னுட்டு கழுவேறுதாங்க. அதுவும் நடக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், சம்பந்தருக்கு. அப்போ இதனால அவங்களாம் அழிய போறாங்களே, இது உனக்கு சம்மதமா? ரெண்டு கேள்வி இல்லை. வாதில் வெல்ல சம்மதமா, அதனால் அவர்கள் அழிந்து போவதற்கும் உனக்கு சம்மதமானுட்டு என் மேல குற்றம் இல்லைங்கிறது தான் அர்த்தம். அதை இன்னொரு இடத்துல, அதாவது எல்லா வெற்றிகளும் மதுரையில நடந்து முடிஞ்சது. எல்லா வெற்றிகளும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்றசீர் நெடுமாறன் மங்கையரசியார் எல்லாரும் சொக்கநாத பெருமானை போய் தரிசனம் பண்ண போறாங்க. அப்போ ஒரு பதியம் பாடுறாங்க, வீடலால வாங்கினார் அப்படிங்கிற பதியம். அந்த பதியத்துல இதே கருத்து சொல்றாரு, குற்றம் நீ குணங்கள் கூட ஆளவாகிறார் அப்படின்ட்டு. அந்த சமணர்கள் அழிந்தார்கள், அப்படி இருக்கும்போது எல்லாமாகவே நீயாக இருக்கும்போது நான் என்ன சொல்றது அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்றாரு. குற்றம் நீ குணங்கள் நீ கூடல் ஆளவாகிறார் அப்படின்ட்டு. அப்படி இந்த பாண்டிய மன்னனும் கொஞ்சம் இந்த அந்தணர்களையெல்லாம் இந்த வேத வேள்விகளையெல்லாம் கொஞ்சம் இகழ்ந்ததற்கு காரணம் சிவதர்மங்களை நிறைய செய்ததுனால. அது ஒரு பக்கம் சொக்கநாத பெருமானினுடைய அந்த தர்மங்களை செய்ததுனால, அதனால வந்த செருக்குனால இந்த அந்தணர்களையெல்லாம் அவன் இகழ்ந்ததுனால வேள்விகள் தான் நின்று போய்விடுகிறது. என் நாடு அணைவோம் என இறங்க, இப்போ இந்த நிகழ்வு இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னோக்கி நடந்துருக்கும் செய்யுது. எல்லாம் அக்ரகாரத்தில் உள்ள அந்தணர்கள் பூரா முதல்ல சென்னைக்கு போய் அங்கே குடியேறினாங்க. வேலை வாய்ப்புகள் அப்படின்ட்டு நகரங்களுக்கு போனாங்க. அக்ரகாரமே காலியாயிடுச்சு. இப்போ சென்னையில இருந்து எல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க. சென்னையிலேயும் அவங்க போய் இருந்த அந்த அக்ரகாரங்கள் தான் இப்போ சும்மா. அவங்கள நம்ம ஆதரிக்கணும். என் நாடு அணைவோம் என இறங்க, இறங்கி மதிப்போன் மதிநாளில், பொன்னாள் முடரி தடம் குடைந்து, சித்தி கழிற்றை பூசித்து, தன் ஆதரவால் கயற்கண்ணி, தலைவன் தன்னை அறுத்தித்து, முன்னா வீழ்த்து கரமுகிழ்த்து,
உண்ணாமேந்து கரம் முடித்து பழிச்சி மகிழ்ந்து மொழிகின்றார். படித்து மகிழ்ந்து மொழிகின்றார். ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னூட்டி கடையத்தில் அந்த சிவன் கோயில், அந்த அந்த சிவன் கோயிலை வச்சு புது கிராமம்னு ஒரு அக்ரஹாரம். எல்லாரும் அந்த வீடுகளை வாங்கியாச்சு. அந்த அக்ரஹாரத்தில் 3 அந்தணர்கள் வீடு மட்டும் இருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இந்த திருவிழாவை கட்டளையை நடத்துறதுக்கு பணத்தை அனுப்புகிறாங்க. சுவாமி அம்பாள் அந்த அவங்களுக்குன்னு உள்ள அந்த மண்டபத்துக்கு வராங்க, கட்டளை செஞ்சுட்டு போயிருக்காங்க. 3 குடும்பம் மட்டும் அந்த அக்ரஹாரத்தில் எல்லாம் வெளியில் போகிறாங்க. எந்நாடு அணைவோம் என இறங்க. சரி, இப்போ வறுமை அதிகமாகுது, நாம எந்த நாட்டுக்கு போகலாம் அப்படின்னுட்டு அங்கு பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் வருந்துகின்றார்கள். என இறங்கன்னா வருந்துகின்றார்கள். இப்படி இறங்கி வருந்தி அந்த மதிக்கோன் மதிநாளில் இறங்கி, அதாவது எந்நாடு அணைவோம் என இறங்கிறதுக்கு முன்னால மற்ற மக்கள் எல்லாம் அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டீங்கன்னா அர்த்தம் கிடைச்சிரும். அதாவது மற்ற மக்கள் எல்லாம் எந்த நாட்டிற்கு நாம் வளமான நாட்டிற்கு செல்லலாம் என்று அவர்கள் வருந்தினார்கள். இந்த மதிக்கோன் வருந்தி, அதாவது மதிக்கோன்னா மதினா சந்திரன், சந்திரனுக்கு அந்த சந்திரகுலத்து அரசனாக இருக்கக்கூடிய அந்த குலபூரண பாண்டியனும் இந்த நிலையை கண்டு வருந்துகின்றான். மதிக்கோன் இறங்கி அப்படின்னா வருந்தி கொண்டு. மதிநாளில் அந்த சோமவாரம், மதிநாள்னா சோமவாரம், அந்த சோமவாரத்தன்று நேரா கோயிலுக்கு போறாரு. அந்த பாட்டை பாடிட்டோமா? அந்த சோமவாரத்தன்று சொக்கநாத பெருமான் கோயிலுக்கு போறாங்க. மதிநாளில் பொன்னாள் முழவித்தடம் குடைந்து, அதாவது நாள்னா அன்று அலர்ந்தன்னு அர்த்தம். அன்றன்றைக்கு பூக்கக்கூடிய அந்த பொற்றாமரை, முளரின தாமரை. நாள்னா நாள் மலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு பூத்த பூன்னு அர்த்தம். நான் மலர்னு அது பாடல்கள்ல இருக்கும். நாள் பிளஸ் மலர், நான் மலர் அப்படின்ட்டு. அன்று மலர்ந்த பூ அப்படின்னு அர்த்தம். அதே போல அன்றைக்கு தினந்தோறும் தாமரை பொன் தாமரை பூக்கள் பூக்கக்கூடிய அந்த பொற்றாமரை குளம், தடம்னா குளம், அந்த முளரின தாமரை, அந்த பொற்றாமரை குளத்திற்கு சென்று குளித்து, குடைந்து அப்படின்னா குளித்து. முதல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் விநாயகப் பெருமானை கும்பிடணும். விநாயகப் பெருமானை கும்பிடலைன்னா அது சிக்கலாயிடும். பிள்ளையார் வந்து சிக்கல் பண்ணிடுவார். சித்தி கழிற்றை பூசித்து, எல்லா காரியங்களையும் சித்தி செய்யக்கூடிய அந்த வெற்றிகரமாக நடத்தி தரக்கூடிய அந்த விநாயகப் பெருமானை பூஜிக்கின்றார். அம்பாளே வந்து அந்த மகிஷாசுர வதம் பண்ண போகும்போது அந்த அசுரர்களை நோக்கி, அந்த அசுரனை நோக்கி நிறைய ஆயுதங்களை எல்லாம் பிரயோகம் பண்றாங்க. அந்த ஆயுதங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகுது, நின்று அந்த அசுரனுக்கு பக்கத்திலேயே போக மாட்டேங்குது. அப்பதான் யோசனை அம்பாள் ஞான திருஷ்டியில பார்க்கிறார். அந்த அசுரன் வந்து விக்கின எந்திர தகடு அப்படின்ட்டு ஒரு தகடை பதிச்சு வச்சிருக்கான். அதை தாண்டி அந்த ஆயுதங்கள்லாம் போக மாட்டேங்குது. உடனே விநாயகர் பெருமான நினைக்கிறார் அம்மா, இந்த விக்கின எந்திர தகடை நீ தான் சுக்குநூறு ஆக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை நினைச்ச உடனே விநாயகர் பெருமான் வந்து அந்த விக்கின எந்திரங்கிற தகடை வந்து அழிக்கிறார். அதுக்கப்புறம் அம்பாள் பிரயோகம் பண்ணக்கூடிய அந்த
இதுகள்லாம் ஆயுதங்கள்லாம் அந்த அசுரனை போய் பாதிக்கும். இதை லலிதா சகஸ்ரநாமத்தில் இந்த கருத்தை சொல்றாங்க. அப்படி எந்த காரியம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றாலும் முதல்ல விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். அப்படி அந்த சித்தி விநாயகப் பெருமானை பூசித்து கொண்டு அரசன் குலபூடன பாண்டியன் பூசித்து கொண்டு தன் ஆதரவுன்னா அன்பு, தன்னுடைய அன்பினால் கயற்கண்ணி தலைவன் தன்னை, அந்த மீன் போன்ற கண்களை உடைய அந்த மீனாட்சி அம்மையினுடைய தலைவனாகிய சொக்கநாத பெருமானை அன்போடு அர்ச்சனை செய்து, முன்னா அப்படின்னா நினைந்து, முன்னுதல் அப்படின்னா நினைத்தல்னு அர்த்தம். இறைவனை மனதுக்குள்ளேயே நன்கு நினைத்து கொண்டு வீழ்ந்து சொக்கநாத பெருமான் முன்னிலையில் கீழே விழுந்து வணங்கி கரம் முகிழ்த்து, கைகளை குவித்து, முகிழ்த்துன்னா மலர் போன்று குவித்து, கைகளை குவித்து பழிச்சி அப்படின்னா வாழ்த்தி, இறைவனை வாழ்த்தி கொண்டு மகிழ்ந்து இறைவனிடத்தில் அந்த பாண்டிய மன்னன் இப்பொழுது கூறுகின்றான், மொழிகின்றான் அப்படின்னா கூறுகின்றான் அர்த்தம். இதுல வரும்போது பார்த்தீங்கன்னா கரம் முகிழ்த்து அப்படின்னா கைகளை குவித்து வணங்குதல் அப்படின்னு அர்த்தம். கைகளை குவித்து வணங்குதல் ஒரு விதமான பக்தி. அந்த அதே கைகள் தலைக்கு மேல் குவித்து வணங்குதல் அதிகமான பக்தி. அது அனிச்சை செயலாக அந்த கைகள் தலைக்கு மேல குவிக்கும். அதான் சிவபுராணத்துல 2 இதுல சொல்லுவாங்க, கரம் குவிவார் உள்மகிழும் போர்க்கடல்கள் வெல்க. இப்படி கைகளினால் இறைவனை குவிந்து வணங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அவர் அருள் செய்கிறார். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும், அந்த கைகள் இரண்டும் தலைக்கு மேல பெய்யுது. சிரத்தின் மீது கைகளை குவித்து சிரம் குவிவார் ஓங்குவிக்கும், அவர்களை ஓங்கச் செய்கின்றார். ஏன்னா அதிகமான பக்குவம் உடையவர்கள் அவர்கள். முதல்ல உள்ள அந்த கரம் குவிவாரை விட அதிகமான பக்குவம் உடையவர்கள், சிரத்தின் மீது கைகளை கொண்டு வணங்கக்கூடியவர்கள். அதான் அவர்களை ஓங்குவிக்கின்றார். சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் செல்க அப்படின்ட்டு. அப்படி அந்த கைகளால் இறைவனை கைகுவித்து வாழ்த்தி மகிழ்ந்து இறைவனிடத்தில் அந்த பாண்டிய மன்னன் இப்பொழுது கூறுகின்றான். அறத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் இப்பொழுது அந்த அந்தணர்கள், அறத்தை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் இப்பொழுது வறுமையினால் துன்பப்படுகின்றார்கள். அவர்களுடைய உடம்பில் அந்த பூநூல் என்கின்ற அது மட்டுமே அவர்கள் உடம்பில் இருந்தது. ஆனால் அந்த பூநூல் அணிந்ததற்கு உரிய ஒரு அதிகாரமாக இருக்கக்கூடிய அந்த வேள்விகள் செய்தல், வேத பாராயணங்கள் செய்தல், இவற்றை அவர்கள் இவைகளை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இழந்து நிற்கின்றார்கள். வாய்ப்பு இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இதை இழக்க மாட்டார்கள். மேலும் முனிவர்கள் செய்யும் வேள்வி, தேவர்கள் செய்யக்கூடிய வேள்வி, அந்த தென்புலத்தில் உறைபவர்களுக்கு செய்யக்கூடிய வேள்வி, இவற்றையெல்லாம் அவர்கள் செய்ய முடியாமல் அவற்றையெல்லாம் இழந்து நிற்கின்றார்கள். செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் அதை இழந்து நிற்கின்றார்கள். இதை மேலும் அவர்கள் இந்த வேத பாராயணம், வேள்விகள், ஆகம பாராயணம் இவற்றையெல்லாம் அவர்கள் செய்யாததனால் அவர்கள் அந்த தொழில்களை விடுத்து மற்ற தொழில்கள், அந்த தொழில்கள் தான் அவர்களுக்கு என்று விதிக்கப்பட்டது. அது இல்லாமல் வேறு எந்த தொழில் செய்தாலும் அவர்களுக்கு அது இணைந்த தொழில் தான். அப்படிப்பட்ட இணைந்த பிற தொழில்களை செய்து கொண்டு அவர்கள் தாங்க முடியாமல் அந்த அந்தணர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் உயிரை எப்படியாவது வளர்த்து காப்பாற்ற வேண்டும் அல்லவா? ஆகையினால் உயிரை வளர்க்கும் பொருட்டு அவர்கள் வேறு நாடுகளுக்கு அந்த அந்தணர்கள் செல்கின்றார்கள். அந்த பாண்டிய நாட்டிலேயே குடியிருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லோரும்
இப்பொழுது வறுமையின் காரணமாக பசி ஏற்படுகிறது. அந்த பசி வேதனையினால் அவர்கள் எல்லோரும் மனம் குலுங்கி அந்த பாண்டிய நாட்டு மக்கள் எல்லோரும் இப்பொழுது துன்பத்தில் இருக்கின்றார்கள். மேலும் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லோரும் வேறு எந்த நாட்டிற்கு நாம் செல்லலாம் என்று அவர்கள் வருந்தி கொண்டு இருக்கின்றார்கள். இதையெல்லாம் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சந்திரகுலத்து அரசனாகிய குலபூடன பாண்டியனும் தன்னுடைய நாட்டினுடைய நிலைமையை அறிந்து வருந்துகின்றான். அந்த பாண்டிய மன்னன் சோமவார தினத்தன்று தினந்தோறும் பொற்றாமரைகள் பூத்து குலுங்குகின்ற அந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் குளித்துவிட்டு முதலில் விநாயகப் பெருமானை சித்திக் கழித்தை நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை வெற்றியாக்கி தரும் அந்த சித்தி விநாயகப் பெருமானை பூசிக்கின்றான் பாண்டிய மன்னன். அதன் பிறகு தனது அன்பின் காரணமாக அந்த மீன் போன்ற கயல் கண்களை உடைய மீனாட்சி அம்மனினுடைய கணவனாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானை அர்ச்சனை செய்கின்றான் தன்னுடைய அன்பினார். அந்த சொக்கநாத பெருமானை நினைத்து அவன் பூஜிக்கின்றான். அந்த சொக்கநாத பெருமானினுடைய கால்களில் விழுந்து கைகளை குவித்து வாழ்த்தி மகிழ்ந்து அந்த சொக்கநாத பெருமானிடத்தில் பாண்டிய மன்னன் இப்பொழுது கூறுகின்றான். அத்த உலகில் உயிர்க்கு உயிர் நீ, அல்லையோ அவுயிர் பசியால், எய்த்த வருத்தம் அடியேனை, வருத்துமாறு என் யான் நீட்டி, வைத்த நிதியம் தருமத்தின் வழியே, சென்றதே இனி அடிகள், சித்தம் மலர்ந்து என் இடும்பை வினை, தீர அருக்கன் செய்க என, சொக்கநாத பெருமானிடத்தில் பாண்டிய மன்னன் கூறுகின்றான். எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய இறைவனே, அத்தன்னா தகப்பன் அர்த்தம். உலகில் உயிர்க்கு உயிர் நீ அல்லையோ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் உயிராக இருக்கக்கூடியவன் நீ அல்லவா? அவ்வுயிர் பசியால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிர் கூட்டங்கள் எல்லாம் பசியின் காரணமாக எய்த்த வருத்தம், அவன் இழைத்த வருத்தம், மிகவும் எய்த்தன்னா மிகவும் இழைத்த, இதெல்லாம் போறோம். அப்படி அந்த வருத்தம் மிகவும் அவைகளுக்கு துன்பத்தை தருகிறது. அந்த உயிர்கள் வருந்தக்கூடிய வருத்தம் என்னையும் வருத்துகிறது. அடியேனை வருத்து மாறியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பசியை போக்குவது என்னுடைய கடமை அல்லவா? அவர்கள் எல்லாம் பசியால துன்பப்படுதாங்களே, அப்போ அந்த துன்பம் என்னையும் பாதிக்கத்தானே செய்து, நானும் அதனால் வருத்தப்படுகின்றேன் அப்படின்ட்டு பாண்டிய மன்னன் கூறுகின்றார். சரி, யான் ஈட்டி வைத்த நிதியம், நான் நிறைய பொருட்களை சேர்த்து வைத்தேன். அந்த செல்வங்களை எல்லாம் தர்மத்தின் வழியே சென்றது. தர்மத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதுபடி நான் சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தையும் செலவழித்து விட்டேன். இனி அடிகள் சித்தம் மலர்ந்து, இனி வரக்கூடிய காலங்களில் சொக்கநாத பெருமானே, நீங்கள் தான் உங்களுடைய சித்தத்தில் மலர்ச்சி அடைந்து என் இடும்பை வினை தீர, என்னுடைய அந்த இடும்பைனா அந்த துன்பம் குற்றம், அந்த துன்ப வினைகள் எல்லாம் தீருமாறு அருட்கண் செய்க என எங்களை நோக்கி ஒரு அருட்பார்வை பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு சொக்கநாத பெருமான்கிட்ட வேண்டுகின்றார். அதாவது
கருவூலத்தில் செல்வங்கள் இருந்துச்சுன்னா அந்த செல்வத்தை வேறு நாட்டில் கொண்டு போய் கொடுத்து பொருட்களை வாங்கி பசி பட்னியை கொஞ்சம் போக்கலாம். இங்கே நான் வந்து சேர்த்து வச்சிருக்க செல்வத்தை பூரா சிவதர்மத்துக்கு, சிவாலயங்களுக்கு, எல்லாத்துக்கும் நான் செலவழிச்சிட்டேன். என்கிட்ட இப்போ கருவூலத்திலையும் பணம் இல்லை. அப்போ நான் எப்படி வந்து மக்களினுடைய பசியை போக்குவது அப்படின்னுட்டு அந்த பாண்டிய மன்னன் வந்து சொக்கநாத பெருமாட்ட கூறுகின்றார். அதனால இந்த வினை நீங்குவதற்கு கொஞ்சம் அருட்பார்வை எங்கள் மீது செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு சுவாமிகிட்ட வேண்டுகின்றான். அம்பாளுடைய அருட்பார்வைப்பட்டால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பதென்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி கடைக்கண் பார்வை நல்லன எல்லாம் தரும். அதுல இன்னொரு இந்த புலவர்களுக்கே உள்ள ஒரு அன்பான ஒரு வார்த்தை. அதுல ஒரு வார்த்தை என்ன வைக்கிறாரு அப்படின்னா, கணம் தரும் பூங்குழலாள் அப்படின்னு ஒரு பதம் இது பண்றாங்க. கணம்னா கார்மேகம்னு அர்த்தம், தரும்னா போலன்னு அர்த்தம். கார்மேகம் போன்ற பூங்கலை உடையவள் அப்படின்னு அர்த்தம். கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல எதுக்கு கார்மேகத்தை சொல்லணும்? அந்த கார்மேகம் மழை பொழிந்தால்தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அதனால நீ வந்து அந்த கார்மேகம் போல மழையை பொழிய வேண்டும். நீ அப்படி மழையை பொழிந்தால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதுல ஒரு அதான் கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கிடைக்கின்றே அப்படின்ட்டு சொல்றாங்க. ரெண்டாவது சிவபுராணத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட, அங்க நிப்பாட்டினா தான் உங்களுக்கு அர்த்தம் கிடைக்கும். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து அப்படின்ட்டு. அப்படி அவனுடைய கருணை கண்ணை அவன் காட்டினான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. கருணை கண் அப்படின்னா சூரியன் சந்திரன், சுவாமியினுடைய 2 கண்கள் சூரியன் சந்திரனாக சொல்லப்படுகிறது. சூரியன் இல்லாட்டா பயிர் பச்ச விளையாது. அதே மாதிரி சந்திரன் வந்து குளிர்ச்சி. அப்படி அவனுடைய கருணை கண்ணை காட்டினான் அப்படின்ட்டு. அதுபோல நீ வந்து அருட்கண்ணால் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பாண்டிய மன்னன் வந்து வேண்டுகின்றான். அடுத்த பாடல் எடுத்துக்க. கோடாடு அரவம் அரைக்கு அசைத்த, கோடாடு அரவம் அரைக்கு அசைத்த, கூடல் பெருமான் குறையிறக்கும், கூடல் பெருமான் குறையிறக்கும், ஆழாம் அரசன் தவறு சிறிது, ஆழாம் அரசன் தவறு சிறிது, அகம் கொண்டு அதனை திருச்செவியில், அகம் கொண்டு அதனை திருச்செவியில், கேளார் போல வாழாதே இருப்ப, கேளார் போல வாழாதே இருப்ப, மனையில் கிடைத்து அமலன், மனையில் கிடைத்து அமரன், தாழ் ஆதரவு பெற நினைந்து, ஆதரவு பெற நினைந்து, தரையில் கிடந்து துயில்கின்றான், தரையில் கிடந்து துயில்கின்றான். கோள் ஆடு அரவம்.
அதை ரெண்டா எடுத்துக்கணும். கோளரவம், ஆடக்கூடிய அரவம். கோள்னா கொல்லும்னு அர்த்தம். அந்த கொல்லக்கூடிய பாம்புகள், ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பாம்புகள், இவற்றையெல்லாம் தன்னுடைய அறைக்கு அசைத்த, தன்னுடைய இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய கூடல் பெருமான், அந்த கூடல் மாநகரத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான், குறையிறக்கும் ஆளாம், தன்னுடைய குறைகளை சொல்லி இறைவனிடத்தில் வேண்டி நின்ற ஆள்னா அடிமைன்னு அர்த்தம். அந்த சொக்கநாத பெருமானுக்கு அடியானாகிய, அடிமையாக இருக்கக்கூடிய அந்த அரசன் குலபூடன பாண்டியன், தன்னிடத்தில் குறையிறந்து வேண்டி நிற்கக்கூடிய அடியானாகிய அந்த குலபூடன பாண்டியனிடத்தில் இருக்கக்கூடிய தவறு என்ன தவறு? அந்தணர்களை மதிக்கவில்லை. அந்த தவறை சிறிது அகம் கொண்டு, அந்த தவற்றை தன்னுடைய மனம் உள்ளத்தில் சிறிது அதனை வைத்து கொண்டு, அதனை திருச்செவியல், அவனுடைய அந்த வேண்டுதல்களை, அதனைனா அவனுடைய வேண்டுதல்களை, அந்த பாண்டிய மன்னனினுடைய வேண்டுதல்களை தன்னுடைய அழகிய அந்த திருச்செவியில் கேளாதது போல அவர் இருக்கின்றார். கேளார் போல, கேட்காதது போல வாழாதே இருப்ப, சும்மா இருக்கிறார். பதில் ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா பாண்டியன் ரொம்ப வருந்தி இறைவனிடத்தில் வேண்டுகின்றான். சுவாமி அதை கேட்காம அப்படியே சும்மா இருக்கிறார். வாழாதே இருப்ப. உடனே வேதனைப்பட்டு கொண்டு அந்த குலபூடன பாண்டியன் தன்னுடைய மனையில் கிடைத்து, மனைனா இங்க அரண்மனை, அந்த அரண்மனைக்கு சென்று, கிடைத்துன்னா அங்கே அடைந்து அப்படின்னு அர்த்தம். கிடைத்தது அப்படின்னா அடைந்தது, எனக்கு இது கிடைச்சிட்டு அப்படின்னா அந்த பொருள் என்னை சேர்ந்ததுன்னு அர்த்தம். அதே மாதிரி கிடைத்துன்னா அடைந்தது அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிடணும். அந்த அரண்மனைக்கு சென்று அடைந்து அமலம் தாழ் ஆதரவு பெற, அந்த மும்மலங்களும் இல்லாத அந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவடி அன்பு, தாழ்னா திருவடி, ஆதரவுன்னா அன்பு, அந்த திருவடி அன்பை பெறுவதற்கு நினைந்து அந்த அவனுக்கு என்று உள்ள அந்த மஞ்சனை, படுக்கை, அந்த மெத்தைகள், அதையெல்லாம் விட்டு விட்டு தரையில அப்படியே படுத்து தூங்குகின்றான் அந்த பாண்டிய மன்னன். சுவாமி நமக்கு அருள் புரிஞ்சா அந்த பஞ்சனையில நம்ம போய் படுத்துக்கொள்வோம், அது வரைக்கும் நாங்கள் பேசாமல் தரையில படுப்போம் அப்படின்ட்டு இறைவனுடைய அருளை வேண்டுவதற்காக அப்படியே அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய அந்த சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு தரையில அப்படியே படுத்து தூங்குகின்றான் அந்த பாண்டிய மன்னன். அந்த பாம்பு கொல்லக்கூடிய பாம்பு. அந்த பாம்புகள் எல்லாம் சுவாமி அணிந்திருக்கின்றார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பார்க்கடல் கடையும் போது அந்த பாம்பு விஷத்தையே கருது, அது ஒரு விஷமாக உருவெடுத்து வருது. அந்த பார்க்கடல்ல இருந்து ஒரு விஷம் வருது, ரெண்டு விஷமும் சேர்த்து ஆழம் பிளஸ் ஆளாளம்னு வருது. அப்படி அந்த விஷங்களை எல்லாம் உடைய பாம்புகளை எல்லாம் சுவாமி அணிந்திருக்கின்றார். அந்த பாம்புக்கு விஷம் ஒரு பை மாதிரி தான் இருக்கும், பற்களுக்கு பக்கத்துல. அடிக்கும்போது அந்த பையிலிருந்து பல்வழியாக அந்த விஷம் வெளியில வரும். எப்போதும் வாய்க்குள்ள விஷம் இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. அதனால அந்த விஷம் வச்சிருக்கிறதுக்குன்னு தனியா ஒரு பை, கோபத்தோடு அதை கடிக்கும் போது தான் அந்த விஷப்பையிலிருந்து அந்த விஷம் வெளியில வரும். அதை அந்த பையுடைய பாம்புன்னே நிறைய இடத்துல சொல்றாரு. பையம் சுடர்விடு நாகர் பள்ளி கொள்வான் உள்ளத்தான் அப்படின்னு. கையெழுந்து நான்குடையானை கால் விரலால் அடர்த்தானும் பொய்யஞ்சி வாய்மைகள் பேசி புகழ் புரிந்தார்க்கு அருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே. பை சுடர்விடு நாகம், அந்த பையங்கிறது விஷப்பைன்னு அர்த்தம். அப்படி கொல்லக்கூடிய விஷப்பாம்புகளை எல்லாம் சுவாமி அணிந்திருக்கிறார். அடுத்து
குறையிறத்தல் அப்படின்னா தன்னுடைய குறைகளை எல்லாம் இறைவனிடத்தில் சொல்லி அந்த குறைகளை நீக்குவதற்கு வேண்டுதல் அப்படின்னு அர்த்தம். குறையிறத்தல் அப்படின்ட்டு சுவாமி அவர் செஞ்ச தவறுகளை எல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு கேட்காம இருக்கிறார். கேளார் போல கேட்டிருக்கிறாரு, ஆனா கேளாத மாதிரி வாழாதே அப்படின்னா சும்மா இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். பதில் சொல்லலை. அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி சொல்றாங்க, மீடா அடிமை உமக்கே ஆழாய் பிறரை வேண்டாதே மூடா தீ போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி ஆழாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கு இருப்பீர் திருவாரூரில் வாழ்த்து போதீரே. ஆளாய் இருக்கும் அடியார், ஆள்னா அடிமை. உனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அடியார்கள் நாங்கள். அதுதான் இங்கேயும் கொடுக்கிறார். ஆளாம் அரசன், சொக்கநாத பெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த அரசன். இந்த ஆளாக இருக்கும் அடியார்த்தங்கள் அல்லல் சொன்னதால் வாழாந்து இருப்பீர். வாழாந்துன்னா சும்மா இருந்தா என்ன அர்த்தம், கேட்டதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல, எனக்கு இன்னொரு கண்ணையும் தந்து ஆகணும் இல்லை, ஒரு கண்ணை காஞ்சிபுரத்தில் கொடுத்த இன்னொரு கண்ணை துடு அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாரு. அதான் வாழாந்து இருப்பீர், இப்படி சும்மா இருந்தால் நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க அப்படின்ட்டு கோபத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க. அதே மாதிரி சொக்கநாத பெருமான் கேட்டுக்கிட்டாரு, ஆனா பதில் சொல்லாமல் சும்மா இருக்கின்றார். அதான் வாழாதே இருப்ப. உடனே அரசனுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள வேதனை. எப்படியாவது இந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவருளை பெற வேண்டும் அப்படின்ட்டு தன்னுடைய அந்த இன்பங்களை எல்லாம் நீக்கி தரையில அப்படியே படுத்துருக்கான். சொக்கநாத பெருமான அருள் கிடைக்கிற வரைக்கும் தரையில படுக்கும் அப்படின்ட்டு அவன் தரையில் படுத்து தூங்கிட்டான் அந்த பாண்டிய மன்னன். குலபோடன பாண்டியன் சொக்கநாத பெருமான் முன்னிலையில் சென்று முறைப்படி வணங்கி சொக்கநாத பெருமானிடத்தில் கூறுகின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர் கூட்டங்களுக்கும் தகப்பனாக இருக்கக்கூடியவனே. ஒரு தகப்பன் என்பவன் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை. ஆகையினால் இறைவனை புகழ்ந்து சொல்கின்றார். உயிர் கூட்டங்கள்லாம் பசியால் சிக்கலா இருக்கு, ஆனா நீ தான் எல்லாத்துக்கும் தகப்பன் அப்படின்ட்டு சொல்லி வேண்டுகின்றார். இந்த உயிர் கூட்டங்களுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை, மேலும் இந்த உலகில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் உயிராக நீ அல்லவா இருக்கின்றாய். அப்படிப்பட்ட அந்த உயிர்கள் எல்லாம் பசியால் மிகவும் அதிகமான வருத்தம் அவைகள் அடைந்து இருக்கின்றது. அந்த உயிர் கூட்டங்கள் பசியால் வருந்துவது என்னையும் வருத்துகின்றது. ஏனென்றால் நான் இந்த நாட்டிற்கு அரசன். அந்த உயிர்களினுடைய பசியை போக்குவது என்னுடைய கடமை. நானும் இப்பொழுது வருந்தி கொண்டு இருக்கின்றேன். எதனால் வருந்தி இருக்கின்றேன்? என்னிடத்தில் என்னுடைய கருவூலத்தில் நிறைய செல்வங்கள் இருந்தால் இதை மற்ற நாட்டில் கொடுத்து பொருட்களை வாங்கி என்னுடைய மக்களினுடைய பசியை நீக்குவேன். ஆனால் என்னுடைய கருவூலத்தில் நான் சேர்த்து வைத்த அனைத்து மில்லியன்களையும் தர்மத்தின் அடிப்படையில் அனைத்தையும் செலவழித்து விட்டேன். எல்லா சிவ தர்மங்களுக்காகவே நான் செலவழிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதுல இன்னொரு உள்ள என்ன பொதிஞ்சிருக்கு அப்படின்னா, செலவழிச்சுட்டேன்னு சொல்றாரு, ஆனா உள்ளீடாக என்ன இருக்கு, என்ன அர்த்தம் இருக்குன்னா, என் கருவூலத்துல செல்வம் இருக்குச்சுன்னா நான் அடுத்த நாட்டில் கொண்டு கொடுத்து அதை நான் பொருட்களை வாங்கி நான் என்னுடைய நாட்டில் உள்ள மக்களினுடைய அந்த பசியை போக்குவேன். ஆனால் என்னுடைய கருவூலத்தில் செல்வம் இல்லை. நான் அந்த செல்வங்கள் அனைத்தையும்
சிவதர்மத்திற்கே நான் செலவழித்து விட்டேன் அப்படிங்கிறத நான் அர்த்தம். இனிமேல் அடிகள் தான் சித்தம் மலர்ந்து மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய இந்த இடும்பை, என்னுடைய இந்த துன்பம், இந்த இடுக்கண், இந்த வினைகளை எல்லாம் தீருவதற்கு சொக்கநாத பெருமானே நீதான் எங்கள் மீது உன்னுடைய அருட்கண் பார்வையை செலுத்த வேண்டும், உன்னுடைய அருட்கண்ணால் எங்களை பார்ப்பாயாக என்று சொக்கநாத பெருமானிடத்தில் அந்த குலபூடன பாண்டியன் வேண்டுகின்றான். கொல்லக்கூடிய பாம்புகள், ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பாம்புகளை எல்லாம் அறையில் இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கூடல் பெருமானாகிய சொக்கநாத பெருமான் தன்னிடத்தில் குறையிறந்து வேண்டி நின்று நிற்கக்கூடிய, தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய, தன்னுடைய அடியானாக இருக்கக்கூடிய அரசன் சிறிது தவறு செய்திருக்கின்றான், அந்தணர்களை இகழ்ந்திருக்கின்றான். அந்த தவற்றை சொக்கநாத பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்தில் வைத்து கொண்டு அவன் சொன்ன அந்த குறைகளை எல்லாம் திருச்செவியில் கேளாதவர் போல சும்மா இருக்கின்றார். இப்பொழுது பாண்டிய மன்னனுக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டு விடுகிறது. ஆகையினால் பாண்டிய மன்னன் தன்னுடைய அரண்மனைக்கு அடைந்து அந்த மும்மலங்களும் இல்லாத சொக்கநாத பெருமானினுடைய திருவடி அன்பை பெறுவதற்காக அந்த சொக்கநாத பெருமானை நினைந்து கொண்டு தன்னுடைய பஞ்சு மெத்தையில் பஞ்சனையில் படுக்காமல் தரையில் கிடந்து தன்னுடைய அந்த இன்பங்களை எல்லாம் விடுத்து தரையில் கிடந்து அவன் உறங்குகின்றான் அந்த பாண்டிய மன்னன். அங்கன் வெள்ளி அம்பலத்துள் ஆடும் அடிகள் அவன் கனவில் சங்க குழையும் வெண்ணீரும் சரி கோவணமும் தயங்கபுரன் சிங்கநாதம் கிடந்து அசைய சித்த வடிவாய் எழுந்தருளி வெங்கண் யானை தென்னவர் போன் முன்னின்று இதனை விளங்குவார். இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட நேரத்தில் வெள்ளி அம்பலத்துள் ஆடும் அடிகள், அந்த மதுரையில் இருக்கக்கூடிய வெள்ளி அம்பலவாணர், அந்த வெள்ளி அம்பலத்தில் நடனமாடக்கூடிய அந்த நடராஜ பெருமான் அவன் கனவில் இப்பொழுது வருகின்றார். பாண்டிய மன்னனினுடைய கனவில் வருகின்றார். எப்படி வருகின்றார்? சங்க குழையும், சங்கினால் செய்யப்பட்ட அந்த குழைகளை காதில் அணிந்தவராக வருகின்றார். வெந்நீரும், திருவெண்ணீற்றை பூசிய அந்த மேனியை உடையவராக வருகின்றார். சரி கோவணமும், அந்த அழகிய பெரிய கோவணத்தை அணிந்தவராக வருகின்றார். சரி கோவணமும் தயங்க அப்படின்னா விளங்க அணிந்து. உரன் சிங்கநாதம் கிடந்து அசைய, அவருடைய மார்பில் ஒரு துளைக்கருவி, சிங்கநாதம் என்கின்ற ஒரு கொம்பினால் செய்யப்பட்ட ஒரு வகை துளைக்கருவி அவருடைய மார்பில் அணிந்திருக்கின்றார். அந்த துளைக்கருவியும் அசைந்து கொண்டு இருக்கின்றது. சித்த வடிவாய், சித்தமூர்த்தியாக எழுந்தருளி, அந்த சொக்கநாதன் அந்த குலபூடன பாண்டிய மன்னனினுடைய கனவில் சுவாமி இப்பொழுது எழுந்தருளி வெங்கண் யானை தென்னவர்வோம், வலிமையாக கொடுமையான கண்களை உடைய யானைப்படை. அப்படின்னா கொடுமையான கண்கள்னு அர்த்தம், எதிரிகளை பந்தாடக்கூடிய அந்த கண்களை உடைய அந்த யானைப்படையை உடைய தென்னவர்வோன். அந்த தென்னவர்னா பாண்டியர், பாண்டியர்களுக்கு அரசனாகிய குலபூடன பாண்டியனினுடைய முன் நின்று, அவனுடைய முன்னிலையில் நின்று இதனை விளம்புவார். இதை சொக்கநாத பெருமான் அவனுடைய கனவில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். சுவாமி கனவுல வர்றதுக்கும் நமக்கு ஒரு கொடுப்பினை இருக்கணும்.
வள்ளல் பெருமான் அதான் சொல்லுவார், நேரில் தான் வரமாட்டுக்க, கனவுலையாவது வாப்பா அப்படின்னு சொல்லுவார். கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். உன்னுடைய திருவடி அழகை என்னுடைய கனவுலையாவது காட்டு, நேரில் கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் வள்ளல் பெருமான். அது மாதிரி சுவாமி கனவுல வர்றதுக்கும், நமக்கு உண்மையான தொண்டர்களுக்கு கனவுல வருவார் சுவாமி. அந்த கனவுலையும் அந்த இறைவனுடைய அந்த உருவங்கள்லாம் எப்படி இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த கனவுல வந்த உருவத்தை இதை சொல்றாங்க பரஞ்சோதி முனிவர். சுவாமி ஆண்கள் அணியக்கூடிய ஆபரணம் குழை, சங்கினால் செய்யப்பட்டது. பெண்கள் அணியக்கூடிய ஆபரணம் தோடு அப்படின்ட்டு. அதான் சங்க குழையும், சங்கினால் செய்யப்பட்ட குழை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த தென்திருப்பேரையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேர் மகர நெடும் குழைக்காதன் அப்படின்னு பேர். அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் ஆம்பளைகளுக்கு பூரா குழைக்காதன் குழைக்காதன்னு பேரு. குழைக்காதன்னு பேர் இருந்தால் அநேகமாக தென்திருப்பேரை வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு தெரிஞ்சு. அந்த பெருமாளுக்கு பேர் மகர நெடும் குழைக்காதன். அதே மாதிரி திருநீர் சுவாமி பூசி இருக்கின்றார். சுவாமி கோவணம் அணிந்திருக்கின்றார். ஏன் இந்த கோவணத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குறைந்தபட்ச ஆடையாவது அணிந்திருக்க வேண்டும். ஏன்னா சமணர்கள் அவங்க ஆடையே இல்லாமல் தெரிந்தார்கள். அது கலாச்சாரம் தான். எங்களுடைய பெருமானே, எங்களுடைய சிவபெருமானே குறைந்தபட்ச ஆடைய கோவணத்தை அணிந்திருக்கிறாரு. நீங்களும் அப்படி ஒரு நல்ல கலாச்சாரத்தோடு இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் சுவாமியை சொல்லும் போதெல்லாம் இந்த ஆடை அணிந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவங்க இருக்கிறாங்க சமணர்கள். அந்த நிறைய திருமுறைகளில் இறைவன் இந்த குறைந்தபட்ச ஆடையை அணிந்திருக்கின்றார் அப்படின்ட்டு. சடையார் புனல் உடையான் ஒரு சரி போவன உடையான் அப்படின்னு சம்பந்த பெருமான் சொல்றாங்க. பொங்கிற் புறக்கு தடியாய் குடகா குற்றாலா மங்குள் திரிவாய் வானோர் தலைவா வாய்மோர் மணவாளா சங்க குழையார், சங்கினால் ஆகிய குழைய அணிந்தவர். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றார். சங்க குழையார் செவியா அழகா அவியா அனலேந்தி கங்குல் புறங்காட்டு ஆடி அடியார் கவலை கடையாயே, சங்க குழையார் அப்படின்ட்டு. அப்படி அந்த இறைவன் இப்படிப்பட்ட ஒரு உருவத்தோட அந்த பாண்டிய மன்னனுடைய கனவுல வருகின்றார். அது பேசாம கனவுல வந்தாருன்னு சொல்ல வேண்டியதார். அந்த இடத்துல பாண்டிய மன்னனுக்கு அடைமொழி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? எதிரிகளோடு போரிட்டு வெற்றி பெறக்கூடிய யானைப்படையை உடைய பாண்டிய மன்னன் அடைமொழி கொடுத்தார். என்னதான் பெரிய படைகள் இருந்தாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா சிக்கல் தானே. அது மாதிரிதான் இங்க உள்ள ஒரு குறிப்பு. அந்த படைபலம் இருந்தாலும் அந்த படைகளுக்கு உரிய உணவுகள் இருந்தால் தானே அந்த படைகளும் வெற்றி பெற முடியும். அந்த உணவு பிரச்சனையே இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அந்த அரசன் இவ்வளவு பெரிய படைபலத்தோடு இருந்தாலும் வங்கி என்று வந்துவிட்டால் சிக்கல் தான் அப்படிங்கிறத குறிப்பதற்காகத்தான் இந்த இடத்துல அந்த படைகளை உடைய பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்றாங்க. ஏடாரலங்கள் வரை மார்ப எம்பால் என்றும் அன்புடைமை வாடா விரத விழுச்செல்வம் உடையாய் வையம் மரம் கடிந்து ஓடாது அழிக்கும் செங்கோன்மை உடையாய் உனக்கு ஓர் குறை உள்ளது
வீடா வளம் சேர் நாட்டு இந்நாள் வீர வளம் சேர் நாட்டு இந்நாள் வேள்வி செல்வம் அருகியதால் வேள்வி செல்வம் அருளியதால் ஏடார் அலங்கல் வரை மார்ப. ஏடுனா இதழ்கள் அப்படின்னு அர்த்தம். ஆர்னா நிறைந்த, இதழ்கள் நிறைந்த, அலங்கல் அப்படின்னா மலர் மாலைன்னு அர்த்தம். இதழ்கள் நிறைந்த மலர் மாலைகளை மலை போன்ற தோளில் அணிந்திருக்கக்கூடிய மார்பை உடையவனே. வரைனா மலை. அப்படிப்பட்ட மாலைகளை, மலர் மாலைகளை அணிந்திருக்கக்கூடிய மார்பை உடைய பாண்டிய மன்னனே, நீ எப்படிப்பட்டவன்? எம்பால் என்றும் அன்புடைமை. என்னிடத்தில் என்றென்றைக்கும் நீ அன்பு உடையவனாக இருக்கின்றாய். மேலும் வாடா விரத விழுச்செல்வம் உடையாய். கெடாத, வாடான கெடாத, நாம் இருக்கக்கூடிய அந்த விரதங்கள் எல்லாம் என்றைக்கும் அது நமக்கு பலன் கொடுக்கும். அதான் கெடாத விரத விழுச்செல்வம். நீ அந்த மிகப்பெரிய விரதங்கள் எல்லாம் என்னை நோக்கி செய்து கொண்டிருக்கின்றாய். அது மிகவும் சிறந்த செல்வமாக உன்னிடத்தில் தங்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட என்னை நோக்கி இருக்கக்கூடிய விரதம் என்கின்ற அந்த மிகப்பெரிய செல்வத்தை உடையவனாக நீ இருக்கின்றாய். மேலும் நீ எப்படிப்பட்டவன்? வையம் மரம் கடிந்து, இந்த உலகத்தில் தீமையை போக்கி. மரம் கடிந்துன்னா தீமை, மரம்னா தீமை, கடிந்துன்னா போக்கி, தீமையை போக்கி. ஒரு அரசனுக்கு கடமை தன்னுடைய மக்களுக்கு வரக்கூடிய தீமைகளை எல்லாம் நீக்கணும், பசி இல்லாம பாதுகாக்கணும். அது மரம் கடிந்து கோடாது அழிக்கும். கோடாதுன்னா நீதி தவறாமல், நீதி தவறாமல் செலுத்தக்கூடிய செங்கோன்மை உடையாய். அந்த செங்கோலை உடையவனாக நீ இருக்கின்றாய். உனக்கு ஓர் குறை உள்ளது, ஆனாலும் உனக்கு உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கின்றது. உன் வீடா வளம் சேர், உன்னுடைய நீங்காத வளம் மிகுந்த இந்த நாட்டு, பாண்டிய நாட்டில் இப்பொழுது, இந்நாள் அப்படின்னா இப்பொழுது, வேள்வி செல்வம் அருகியதால், வேள்வி செய்யக்கூடிய அந்த வேள்விகள் எல்லாம், செல்வமாக இருக்கக்கூடிய அந்த வேள்விகள் எல்லாம் இப்பொழுது நடக்காமல் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ செல்வம் அப்படிங்கிறது எது? வேள்விதான். அந்த வேள்விகள் நாம செய்ய செய்ய அந்த புகைகள் எல்லாம் ஆகாயத்துக்கு போய் நமக்கு மழையை கொண்டு வருது. நீ அதை செய்யாம இருந்த, அதனால மழை இல்லாமல் போயிருக்கிறது. அப்படிங்கிறதுல நாட்டுல இப்போ வேள்விங்கிறதே இல்லாமல் இப்பொழுது குறைந்து இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்றாங்க. அருகியதால் அப்படின்னா குறைந்தது அப்படின்னு அர்த்தம். குறைந்தது அப்படின்னா ஒரேடியா இல்லாம போகல. ஒரு ஒரு 90% இல்லாம போயிட்டு 10% நடக்குது. ஏன்னா சிவன் கோயிலில் நடக்கிற வேள்வியெல்லாம் அவன் தடை செய்ய மாட்டான். ஏன்னா சிவபெருமானிடத்தில் பேரன்பு உடையது. அந்த கோயிலில் நடக்கக்கூடிய வேள்வியெல்லாம் வழக்கமா என்ன நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குவான். அப்போ ஏதோ நடந்துட்டு இருக்குது, ஆனா அது குறைஞ்சு இருக்குது, அதிக அளவில் குறைந்து விட்டது. ஏன்னா இவன் தான் அந்தணர்களை மதிக்கலையே, மதிக்காததுனால எல்லாம் குறைஞ்சிட்டு, அந்த வேள்விகள் எல்லாம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பாண்டிய மன்னன் தன்னுடைய வேண்டுகோளை இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தரையில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் வெள்ளியம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமானாகிய சொக்கநாத பெருமான் அவனுடைய கனவில் வருகின்றார். எப்படிப்பட்ட கோலத்தோடு வருகின்றார் என்றால், சங்கினால் செய்யப்பட்ட அழகிய குழைகளை காதில் அணிந்து கொண்டும், வெண்ணீற்றை பூசிக்கொண்டும், அந்த அழகிய பெரிய அந்த கோவணத்தை விளங்க அணிந்து கொண்டும், மேலும் உரன் சிங்கநாதம் என்கின்ற ஒரு துளைக்கருவியை மார்பில் அணிந்து கொண்டும் சித்தவ மூர்த்தியாக அவனுக்கு எதிரில் எழுந்தருளி நிற்கின்றார் கனவில். அந்த கொடுமையான போர்க்களத்தில் வெற்றி பெறக்கூடிய கண்களை உடைய
யானை படையை உடைய அந்த தென்னவராகிய பாண்டிய மன்னர்களுக்கு அரசனாகிய இருக்கக்கூடிய குலகூடன பாண்டியனுக்கு எதிரில் நின்று இப்பொழுது அந்த சித்தமூர்த்தியாக வந்த அந்த சொக்கநாத பெருமான் அந்த பாண்டிய மன்னனுடைய கனவில் இவ்வாறு கூற ஆரம்பிக்கின்றார். இதழ்கள் நிறைந்த மலர் மாலைகளை மலை போன்ற மார்பில் அணிந்திருக்கக்கூடிய பாண்டிய மன்னனே, நீ எப்படிப்பட்டவன் என்றால் என்னிடத்தில் என்றென்றைக்கும் நீங்காத அன்பு உடையவனாக நீ இருக்கின்றாய். மேலும் கெடாத அந்த விரதங்களை எல்லாம் செய்து மிகப்பெரிய சிறந்த செல்வத்தை உடையவனாக நீ இருக்கின்றாய். அதாவது திருவருள் என்கின்ற செல்வத்தை உடையவனாக இருக்கின்றாய். மேலும் இந்த உலகத்தில் உள்ள மக்களினுடைய தீமையை போக்கி நீதி தவறாமல் உன்னுடைய செங்கோலை செலுத்தி கொண்டு இருக்கின்றாய். இப்படியெல்லாம் நீ சிறப்பாக இருந்தாலும் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கின்றது. உன்னுடைய நீங்காத வளம் மிகுந்த அந்த பாண்டிய நாட்டில் இப்பொழுது வேள்விகள் செய்யக்கூடிய அந்த வேத பாராயணம் வேள்விகள் என்கின்ற அந்த செல்வங்கள் எல்லாம் குறைந்து இருக்கின்றது என்று சொக்கநாத பெருமான் அவருடைய கனவில் சொல்லிக் கொண்டு வருகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் நாம் அடுத்த சிந்தனையில் நாம் இதனை தொடர்வோம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பகிர்வாய்மை கண்டான் சந்ததிப்போர் மெய்ஞான வானுவானே புகிலாரும் பொழில் திருவாவது துறைவான் குரு நமச்சிவாய தேவன் சகிலாமை மரபுடையோ திருமரபு நீடோழி தழைகவாதோ. ஹர நம பார்வதி பதஜே. வெற்றி வேல் முருகனுக்கு.